டுடே இந்தியா நியூஸ் செய்திகள் வாசிப்பது ரோஜா ஃபாத்திமா. ஜூன் 22ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் திடலில் 14/6/2025 அன்று மாலை 6:30 மணி அளவில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றிக்கழக தலைமை பொறுப்பாளர்கள் 4 லட்சம் மதிப்புள்ள மாபெரும் நலத்திட்ட உதவிகளை பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நடத்தினர். மற்றும் அவருடன் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஈசிஆர் பி. சரவணன் அவர்கள் உட்பட சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி ஆதம்பாக்கம் டி. ஜெயபிரசாத் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாவட்ட இளைஞரணி நிர்வாகி ஈசிஆர் எம். சுரேஷ், டேவிட் சிவா, பனையூர் முத்தமிழன், பிரதீப் ராஜ், ஜே. டில்லி சங்கர், ஜே. சந்தோஷ், வி. நவநீத கிருஷ்ணன், சார்லஸ் இம்மானுவேல், பாரதி எஸ். மணி, ஆர். செண்பகவல்லி மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி மதசார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன். சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று. அதனால் உங்களுடைய அடக்குமுறைக்கும் உங்களுடைய நெருக்கடிக்கும் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. இன்னொரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க, இவரை RSS இயக்குகிறது, பிஜேபி இயக்குகிறது என்று. நான் மீண்டும் பல மேடைகளில் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். அது குறிப்பா இந்த தொகுதியை சார்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, RSS இயக்குகிறது. பிஜேபியோடு வெட்கமே இல்லாமல் திமுக எதற்காக கூட்டணி வச்சுங்க? அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து அமைச்சரவையில் திமுக இருந்ததா இல்லையா? அப்போ உண்மையாக பிஜேபியினுடைய பி டீமாக திமுக தான் இருந்தது. நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வச்சோமா? பிஜேபியோடு பேச்சுவார்த்தை பண்ணாமா? எதுவுமே கிடையாது. எங்க தலைவர் மாநாட்டில் மிக தெளிவாக சொன்னார், அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்று. அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. மீண்டும் சொல்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி. பிஜேபியோடு ஒரு பொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சொல்றோம், மன்னராட்சி இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய்மையான ஐயா காமராஜர் அவர்கள் போட்டு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய உச்சத்தை, மிகப்பெரிய ஒரு மகுடத்தை, பேர் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை இந்த உயரத்துக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உதவி செய்வதற்கு தியாகம் செய்கிறேன் என்று திரைத்துறையின் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று தூக்கி வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள். சாதாரணமாக மக்கள் எல்லாரும் பின்னாடி கூடிட மாட்டாங்க. எல்லா நடிகர்கள் பின்னாடி, எல்லா திரைத்துறை சார்ந்தவர்கள் பின்னாடி மக்கள் கூடுறாங்களா? கிடையாது. தலைவர் தளபதியின் பின்னாடி மக்கள் கூடுகிறார்கள் என்றால் மக்கள் ஒரு செய்தியை திமுக சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமாக உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம், இனி ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மக்களை ஆள்வதற்கு மக்களிடமிருந்து ஒரு தலைவர் வந்து விட்டார், அந்த தலைவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். அதனால் நாங்கள் அவர் பின்னாடி அணிந்து நிற்கிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிவிட்டார்கள். தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. அனைத்து தாய்மார்களுக்கும் கழக தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமாக வருக இருக்கிறவர்கள் கூட்டு வரவேற்கிறேன்.
யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. வரையில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதனால தான். இங்கே என்ன நிகழ்ச்சின்னா, ஜூன் 22 எங்கள் தளபதி நாளைய முதல்வர் தமிழகத்தை ஆளப்போகும் தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாக மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை வருக இருக்கிறவர்கள் கூப்பிட்டு வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு கழகத்தின் பேச்சாளர் லைலா முனி அவர்களையும் மற்றும் தமிழன் ரமேஷ் அவர்களையும் வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் எங்கள் ஆர்வலர் நண்பர்கள் மதுரை மாவட்ட செயலாளர் கல்லணை அவர்களும் மற்றும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களும் வருக இருக்கிறவங்க கூட்டு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலந்தூர் தொகுதியில் முக்கியமாக இந்த தொகுதி யாரோட தொகுதி தெரியும். இந்த தொகுதியில் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு ரொம்ப நாள் கனவு அது இன்னைக்கு நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மீட்டிங் போடணும்னா, ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா இதுக்கு எல்லாமே இந்த இளைஞரணி தோழர்கள் இவங்க 10 பேர் தான். ரொம்ப சந்தோஷம் இது விழாவை ஏற்பாடு பண்ண அனைவருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை கொடி அறிவித்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரையும் 107 கொடிக்கம்பம் ஏற்றிருக்க ஒரே மாவட்டம் இந்த சென்னை புறநகர் மாவட்டத்தில் இந்த ஆலந்தூர் தொகுதியில் ஏற்றிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ஊராட்சி ஏற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்த ஒன்றிய நிர்வாகிகளும் சரி, ஊராட்சி கழக நிர்வாகிகளும், வட்டக்கழக நிர்வாகிகளும் மற்றும் அணி நிர்வாகிகளும், மாணவர் அணி, தொண்டர் அணி அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த கொடியெல்லாம் ஏற்றிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த தொகுதியில் 2026 தளபதியுடைய யார் வேட்பாளர் நிற்க வைக்கிறாரோ அவங்களை வெற்றியாக சூடுவோன்றதுனால பதிவு பண்ணுற இந்த விஷயத்தில். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஆலந்தூர் தொகுதி, இந்த ஆலந்தூர் தொகுதியில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக 2026 எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நம்ம ஜெயிப்போன்றதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.